இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம்னா, நம்ம ஏசாமி பைபிளில் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி இருந்தாக்கா நம்ம பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிலைகளை வேதத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுலேயும் ஒரு குறிப்பிட்டதான நிலையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நினச்சிருக்கலாம், நம்ம ஆலயத்துக்கு போனால், நம்ம காணிக்கை செலுத்தினா, நம்ம ஜெபம் பண்ணால், நம்ம தினமும் பைபிள் வாசித்து நம்ம குடும்ப ஜெபம் பண்ணால் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இதனால நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதில் நம்மளுக்கு போதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கான அந்த கிரியைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆதலால் வேத சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் மாணவர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகப்பட்டிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த வசனத்துல இயேசுசாமி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவன் என்ன பண்ணணுமா, வேத சாஸ்திரிகளும் பரிசேயர்களையும் விட அவங்களுடைய நீதியை காட்டிலும் இவனுடைய நீதி அதிகப்பட்டு இருக்கணுமா, அப்படி அதிகப்பட்டு இருந்தாதான் இவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுசாமி சொல்றாரு. அது எப்படிப்பா, அவங்க 2 பேருடைய நீதியை காட்டிலும் நம்மளோட நீதி அதிகப்பட்டு இருக்கணும்னா அது எப்படிப்பட்ட ஒரு நீதியா இருக்கும்? ஏன்னா அவங்க 2 பேரும் மோசே ஐயாவுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையும் கற்று அறிந்து இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஜனங்களை நீதிக்கு நேராகவும் நியாயத்துக்கு நேராகவும் அவங்க என்ன பண்ணாங்க, வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவர்களா அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேருடைய நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமா இருக்கணும்னா அது எப்படிப்பட்ட ஒரு நீதியா இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு நீதிக்கேற்ற கிரியைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இயேசுசாமி இன்னொரு வசனத்து மூலியமா என்ன சொல்றாருன்னு பார்த்தா, லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். 2 மனிதர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். அவர்களில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயனானவன் தனித்து நின்று பண்ணின ஜெபமாவது, பராபரனே, நான் பரிகாரர், அநீதர், விபச்சாரர், இப்படிப்பட்ட மற்ற மனிதரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதவனான படியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாரத்துக்குள்ளே 2 தரம் உபவாசிக்கிறேன். எனக்கு உண்டான யாவற்றிலும் 10ல் 1 செலுத்துகிறேன் என்றான். ஆயக்காரனோ தூரமாய் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு உயர்த்த துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பராபரனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்றான். அவனை விட இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவானே என்றார். இப்ப இந்த வசனங்கள்ல என்ன சொல்றாரு ஏசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இதுல 2 மனிதர்கள் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்காரர். அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டாங்க. இந்த பரிசேயர் என்னன்னு ஜெபம் பண்றாருன்னா, பராபரனுக்கு முன்பாக என்ன பண்றாரு, நான் இவனை போல இல்லை, நான் அவனை போல இல்லைன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் 10ல் 1 பங்கு உமக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருமை பாராட்டி பராபரனுக்கு முன்பாக ஒரு பெருமை சிந்தையோட என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. இதே அந்த ஆயக்காரன் என்னன்னு ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், என் மேல நீங்க என்ன பண்ணுங்க, இரக்கமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோட என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆனா அந்த பரிசேயர் என்ன பண்றாரு, பெருமையோட என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அப்ப 14ஆம் வசனத்துல இத குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பரிசேயனுடைய நீதியை காட்டிலையும் இந்த ஆயக்காரனோட நீதி அதிகப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது பரிசேயன் அவன் செஞ்ச கிரியைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நீதி வைக்கப்பட்டிருக்குது. அந்த நீதியை காட்டிலும் இந்த ஆயக்காரனுடைய அவன் தாழ்மையா இருந்தான். ஆயக்காரன் தாழ்மைப்பட்டு ஜெபிச்சதுனால அவனுடைய நீதியை காட்டிலும்
ஆயக்காரனோட நீதி என்ன பண்ணுச்சா அதிகப்பட்டு இருக்குதான். அதனால ஏசாமி சொல்றாரு, அவனை விட இவனே வந்து நீதிமானாக்கப்பட்டான். அதாவது அந்த பரிசேயனை விட இந்த ஆயக்காரன் என்ன பண்ணா நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுசாமி சொல்றாரு. இத சொல்லிட்டு அடுத்த பகுதியில ஏசுசாமி என்ன சொல்றாருன்னா, தன்னை உயர்த்துகிறவன் வந்து தாழ்த்தப்படுவானா, அதே தன்னை தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவானா உயர்த்தப்படுவானா. அப்ப இந்த ஆயக்காரன் வந்து தன்னை தாழ்த்ததுனால அவர் என்ன பண்ணாரு உயர்த்தப்பட்டாரு. ஆனா அந்த பரிசேயன் தன்னை உயர்த்ததுனால அவர் என்ன பண்ணாரு தாழ்த்தப்பட்டு போனாரு. அப்ப இந்த உவமையில இயேசுசாமி நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம மத்தேயு 5:20 என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, அதுல வந்து நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது வேத சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் அவங்களுடைய நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகப்பட்டதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்ம இந்த லூக்கால என்ன பார்த்தோம்னா, இங்க ஒரு பரிசேயன் வந்தாரு, ஒரு ஆயக்காரனும் வராரு. பரிசேயர் செஞ்ச கிரியைக்காக அவருக்குன்னு ஒரு நீதி இருந்துச்சு. ஆனா இந்த ஆயக்காரர் செஞ்ச அந்த ஜபத்தின் கிரியையை பார்த்து மத்தேயுல சொன்ன அதே ஏசாமி இந்த லூக்கா புஸ்தகத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பரிசேயன் செஞ்ச கிரியைக்காக அவனுக்குன்னு ஒரு நீதி வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த பரிசேயனுடைய நீதி எப்படி இருந்துச்சுன்னா பெருமை கலந்த ஒரு நீதியா இருந்துச்சு. ஆனா இந்த ஆயக்காரனுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா பராபரனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதா இருந்துச்சு. அதனால அந்த பரிசேயனுக்குன்னு வைக்கப்பட்ட அந்த நீதியை விட இந்த ஆயக்காரனோட நீதி அவனை விட அதிகப்பட்டதா இருந்ததுனால இந்த பரிசேயனை விட இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமி சொல்றாரு. அப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்னா, பராபரனுக்கு முன்பாக தான் செஞ்ச கிரியை நிமித்தம் பெருமை பாராட்டுகிறவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. யார் போக முடியும்னா அந்த ஆயக்காரனை போல தன்னைத்தானே பராபரனுக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கிறவங்க தான் தன்னோட பாவத்தை முழுமையா ஒத்துக்கொண்டு தான் பாவியா இருக்கிற என் மேல நீங்க இரக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்புற ஒருத்தரை தான் இயேசுசாமி சொன்ன அந்த நீதியை அடைந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த சம்பவத்துக்கு ஒத்த ஒரு வசனம் சொல்லப்படுது இல்லையா பைபிள்ல, பராபரன் வந்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு கிருபை அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனங்கள்ல சொல்லப்படுது. அப்ப அந்த கிருபை என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த பாக்கியம் தான் அந்த இடத்துல வந்து கிருபை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெளிப்படுது இந்த இடத்துல. இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நாம எப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம செய்து கொண்டு நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற கிரியை எப்படிப்பட்டதுன்னா, அந்த பரிசேயரை போலவே நான் வந்து குடும்ப ஜெபம் பண்றேன், நான் வந்து ஆலயத்துக்கு போறேன், நான் வந்து ரட்சிக்கப்பட்டுறேன், நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை தெரிந்திருக்கிறேன், நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பரிசேயரை போலவே நம்மளையே அறியாத ஒரு பெருமையில நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நிமிடத்துல இருந்து நம்ம அந்த ஆயக்காரனை போலவே பராபரனுக்கு முன்பாக தாழ்த்தி நம்மளோட வாழ்க்கை இந்த வசனத்தின் அடிப்படையில எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத நம்ம நிதானித்து பார்த்தா அவரோட சமூகத்துல நம்மளோட குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆயக்காரனை போல நம்ம வந்து பராபரனுக்கு முன்னாடி நம்ம வந்து பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவருடைய இரக்கத்தை நாடி நம்ம ஓடிக்கொள்ளும் பொழுது நம்ம வந்து அந்த பரிசேயரை விட நம்மளுடைய நீதி வந்து அதிகப்பட்டதா இருக்கும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம ஒரு பாத்திரவான்களா நம்ம வந்து மாற முடியும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் தீங்கின் நாட்களா இருக்குது. குறிப்பா வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 24, மார்க் 13, அதுவும் இல்லாம லூக்கா 21 இந்த அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டது மாதிரியே
நம்மளுடைய காலங்களில் இன்னைக்கு நடந்துட்டு வருது. அதாவது யுத்தங்கள் வருது, அதோட செய்திகளும் நம்ம கேட்குறோம். அதுவும் இல்லாமல் பேரழிவு, பஞ்சம், பட்டினி, அதுவும் இல்லாமல் நிலநடுக்கம், வெள்ளம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துமே நம்ம வந்து இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம வந்து ஆண்டவருடைய பிடிச்சுக்கிட்டு அவருக்கு நம்ம பராபருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்த்தி நம்ம வந்து அவருடைய வேதத்தின்படியாக அவருடைய வசனத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றவர்களா நம்மளுக்குன்னு ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை உணர்ந்தவர்களா நம்ம வந்து நம்மளோட பாதையில் நம்ம போகும் பொழுது நம்மளுக்குன்னு வைக்கப்பட்ட அந்த பராபரனுடைய கிருபையை நம்ம வந்து அடைந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை குறித்தான அறிவு இல்லாமல் நம்ம ஒரு விழிப்பு இல்லாமல் இருந்து நம்ம வந்து மனம் போனபடி நம்ம வந்து நான் வந்து கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன், நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் வந்து ஆண்டவர் வந்தால் நான் அவர் கூடவே பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு விசுவாசிட்டு இருந்தோம்னா வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் சமாதான சௌக்கியம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய நாள் திருடல் வருகிற விதமாக வந்து சடுதில எல்லாருமே நாசம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நொடி பொழுதுல நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட குடும்பம், நம்மளோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வசனத்தின் வெளிச்சத்துல அதை நம்ம உயிர்த்து ஆராய்ந்து அதை நம்ம வந்து அறிந்து கொண்டு அதை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வழியில நம்ம போகும் பொழுது அவர் நம்மளுக்குன்னு வைக்கப்பட்டிருக்க அந்த கிருபையை நம்ம பண்ண முடியும், அடைய முடியும்.